ஹalleluya, praise the Lord. இந்த கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தவர். இந்த ஜீவனை தந்தவரை எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி வாயை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிக்க. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றென்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. எல்லாம் இருதயத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. இந்த அண்ட சராசரங்களிலே இவர் மாத்திரமே நிரந்தரமானவர், இவரே கனத்துக்கு பாத்திரர், இவர் ஒருவரே மகிமையுடையவர். நம்புறீங்களா? உங்க தோல்வி, உங்க கவலை, உங்க பாரங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. இந்த கர்த்தர் நம்முடைய தடைகள், குழப்பங்கள், தடுமாற்றங்களை நீக்குவார். ஏன்னா இவர் மகிமையுடையவர், இவர் நிரந்தரமானவர், இவர் கனத்துக்கு பாத்திரர். தெய்வ மக்களே, உங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத வேதனைகள், பிள்ளைகள் நிமித்தம் தலைகுனிவு, வேலையில முன்னேற்றம் இல்லை, குடும்பத்துக்குள்ள பிளவு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல அவ்வளோ பெரிய கசப்பு, குடும்பத்துக்குள்ள அவ்வளோ பெரிய தரித்திரம். அநேக சொல்வதுண்டு, தெரியல பிரதர், நாங்கள் வாழ்வோமா, எங்கள் வாழ்க்கை முறிஞ்சு போயிருமா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, நாளைக்கு நாங்கள் இருப்போமான்றது தெரியல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு இந்த தெய்வத்தின் சமூகத்தில், இந்த நிரந்தரமானவருடைய சமூகத்தில், இந்த கனத்துக்குரியவருடைய சமூகத்தில், இந்த மகிமையுடையவர் சமூகத்தில் உங்களை வந்து அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்கலாம், அதை அற்புதமாய் திரும்பியும் கட்டுவார், உருவாக்குவார், திரும்பியும் ஒரு புதிய பாத்திரமாய் உருவாக்குவார். அவர் எந்த நோக்கத்திற்குன்னு உங்களை அழைத்தாரோ அது ஒரு நாளும் வீணாகாது. தெய்வமே முது பிள்ளைகளை முது வார்த்தையில உருவாக்கும். ஆமே, நீ கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை உருவாக்குவாராக. ஆமே. தேவ மக்களே, பவுல் அப்போஸ்தலன் ரோம சபைக்கு சில விஷயங்களை சொல்லுகிறார், விசுவாசிகளுக்கு. இன்றைக்கு இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த தேவையாக, அத்தியாவசியமாக இருக்கிறது. ரோமர் 8:28 சொல்றார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒரு அற்புதமான வெளிப்பாடு இது. கர்த்தர் யாரு, கர்த்தரை மனுஷன் எதுக்கு உண்டு பண்ணாரு, ஒரு தீர்மானம் இருக்கு, அந்த தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். ஏனதானு வரல. நீ கணவனா இருக்கிற, மனைவியா இருக்க, இந்த தகப்பனுக்கு பெற்றோரா, பிள்ளைங்களா இருக்கிறீங்க, இது ஆக்சிடென்டா நடக்கல, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை பேர் நம்புறீங்களோ நம்பலையோ, இப்போ தயவு செய்து கேளுங்க, நம்புங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன நினச்சிங்களோ எனக்கு தெரியல. ஒருவேளை
குடும்பத்தில் சமாதானம் இல்லை, மாதங்கள் ஓடுது, வருடங்கள் ஓடுது, கருத்து வேறுபாடு, கசப்பு. ஐயோ நீங்கள் ஒன்று பேசாம போயிடலாம், பிரிஞ்சிடலாம், உடஞ்சி போயிடலாம், நான் விட்டு விலகிடுறேன், கிவ் அப். ஆனால் அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். அதுதான் உண்மை. சும்மா கொண்டு வந்து இணைக்கல, சும்மா ஒரு குடும்பத்தை கட்டல, சும்மா உன்னை கொண்டு போய் ஒரு வேலையில் வைக்கல, உனக்கு சும்மா ஒரு பிஸ்னஸை கொடுக்கல. there is a purpose. இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். 4 காரியம் இருக்குது இந்த வசனத்தில். முதல் காரியம் இந்த ரோமர் 8:28 என்ன சொல்லுது? இட் இஸ் நாட் அ ப்ராமிஸ் ஃபார் ஆல் பீப்புள். இது எல்லாத்துக்கும் வாக்குத்தத்தம் கிடையாது. நல்லா கவனிங்க. those who love God were called according to his purpose. யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ, ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. கடவுளுடைய காமன் கிரேஸ்னு ஒன்று இருக்குது. அந்த காமன் கிரேஸ் பாருங்கள், கடவுளை அறியாதவன், கடவுளை வெறுக்கிறவன் எல்லாத்துக்கும் தினந்தோறும் அவனுக்கு காற்று அனுபவிக்கிறான், அவனுக்கு டெய்லி சூரியன் வருது, அவனுக்கு சாப்பாடு வருது, அவன் சர்வே பண்ண முடியுது. இதெல்லாம் காமன் கிரேஸ். ஆனால் இந்த ஸ்பெஷல் கிரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது அவனுக்கு கிடையாது. ஏன்னா எந்த மனுஷன் கிடையாதுன்னா அவன் அதுக்கு வழி விடலை. ஆனால் எந்த மனுஷன் அந்த தீர்மானத்தை அறிந்து, அழைக்கப்பட்டதை அறிந்து கடவுளை அன்பு கூறுகிறானோ, இந்த வாக்கு தத்தம் அவன் மேலே படிக்குது. சும்மா இல்லை, நல்லா கவனிங்க. ஃபார் தோஸ் ஹூ ஹேவ் ட்ரஸ்ட் இன் ஜீசஸ் அலோன் ஃபார் சால்வேஷன். ரட்சிக்கப்பட்டு இயேசுவை மாத்திரம் நம்பி தொடர்கிறவனுக்கு இருக்குது. நிறைய பேர் சொல்லலாம், பிரதர் நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, பெருசாக ஒரு நன்மையை பார்க்கல, நிம்மதியை பார்க்கல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய நன்மை நீங்கள் நினைக்கிறதும் மற்றவங்களுக்கு நடந்த அளவில் இல்லை, அதுக்கு மேலே இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெருசுனால நீங்கள் உங்கள் இருதயத்தை செட் பண்ண வேண்டியது அவ்வளோ அவசியம். 4 ஓடிக்கிட்டு இருக்கிறது விஷயம் இல்லை. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உள்ள நம்பி கர்த்தர் மேலே அன்பு கூறுங்களோ, அவ்வளோ சீக்கிரம் அந்த நன்மை உங்கள்கிட்ட வரும். நாட்கள் ஓடுதே போகுதே, நடக்கலையே, நடக்குமா நடக்கா இப்படி பேசுகிறத நிறுத்திட்டு அவர் மேலே அன்பு கூறுறத வைங்க, கர்த்தரை சார்ந்திருக்கிறத வைங்க. சீக்கிரத்தில் கற்பந்தரிக்கப்படும். கற்பந்தரிச்சா பிள்ளை வெளியில் வந்து தான் ஆகும். அந்த ஆசீர்வாதம் வந்தே ஆகும். ஆமென். 2வது இந்த வசனத்தில் இட் இஸ் அபவுட் அவர் அல்டிமேட் குட், நாட் டெம்பரவரி குட். இந்த வாக்கு தத்துவம் எதை சொல்லுதுன்னா, டெம்பரவரியா, இப்போ தேவை, இப்போ நான் வாழ்கிறதுக்கு ஏதோ வாழ்ந்துட்டு போயிடலாம், அப்படி தான் நிறைய பேருக்கு எண்ணம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்ய விரும்பலைங்க. இட் இஸ் அபவுட் அவர் அல்டிமேட் குட். நம்முடைய முழுமையான வெற்றி, முழுமையான வாழ்வு, முழுமையான சமாதானத்தை கொடுக்கிறதாக இந்த வசனம் காண்பிக்கிறது. 3வதாக இட்ஸ் அபவுட் காட்ஸ் ஒர்க். நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவர் மேலே அன்பு கூறும் பொழுது, இது ஏதோ மனுஷன், ஏதோ ஒரு ராஜா, ஏதோ ஒரு ராஜ்யம் செஞ்சு வச்சது உங்கள் மேலேயும் என் மேலேயும் குடும்பத்து மேலேயும் சந்ததி மேலே வரலங்க. இது கடவுளுடைய வேலை. எத்தனை பேர் பார்க்குறீங்க? இன்றைக்கி நிறைய பேர் அவ்வளோதானா என் தலையெழுத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கவனிங்க. இது மனுஷனுடைய வேலை இல்லை, ஏதோ ஒரு ராஜ்யத்தின் வேலை இல்லை, இது தேவ ராஜ்யத்தின் வேலை, இது கடவுளுடைய வேலை. கடவுளுடைய வேலை ஒரு நாளும் தப்பாது, அதில் குறை இருக்காது, அது ஏனோதான் ஒன்று இருக்காது, அது சாதாரணம் அல்ல, அது அல்டிமேட், அது பிரம்மாண்டமானது. கடைசியாக இட்ஸ் அபவுட் காட்ஸ் க்ளோரி ஆஸ் வெல் அஸ் அவர் குட். இது தேவனுடைய மகிமை. நம்முடைய நன்மை வருது பார்த்தீங்களா? நமக்கு கடவுள் நன்மை செய்கிறாரு பார்த்தீங்களா? நமக்கு கர்த்தர் கிருபை செய்கிறாரு பார்த்தீங்களா? நம்முடைய சந்ததியை தலை தூக்குறாரு பார்த்தீங்களா? நம்மளை தலை நிமிர வைக்கிறாரு பார்த்தீங்களா? நம்மளை சாதிக்க வைக்கிறாரு பார்த்தீங்களா? இது எதுனா அவருக்கு அது மகிமை. நிறைய பேருக்கு தெரியல. இவங்க நினச்சிக்கிறாங்க, எப்படியாவது கர்த்தர்கிட்ட சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணி விடவே மாட்டேன். ஹலோ, என்ன அவர் என்ன தரமாட்டேன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் சண்டை போடுறதுக்கு?
கடவுளுக்கு என்ன விருப்பமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது அது அவருக்கு மகிமை. அவருக்கு எப்படி அவருடைய நாமத்துக்கு தலைகுனிவு வர்ற மாதிரி செய்வார். நமக்கு நன்மை செய்கிறது, நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு மகிமைங்க. மகிமை. நம்புறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் மேல் பலிக்கும். அப்பா, இந்த வார்த்தைகள் பலித்து நன்மையும் சுகத்தையும் ஜீவனையும் பெற்று உமக்கு சாட்சியாக ஜீவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. Bye bye. God bless you.